ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 21ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 9ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிரடியான சனிக்கிழமை. நாளை நாள் இந்த சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமான மாசி மாதத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியானது வருது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நாளை நாள் சனிக்கிழமை விநாயகருக்கு உகந்த சதுர்த்தியானது வருது. அது ரொம்பவே ஸ்பெஷல் விஷயம். சனியவே ஆட்டி படைச்ச ஒரே கடவுள் விநாயக பெருமாள். அதனால் விநாயகரை சரணடைஞ்சால் விநாயகருடைய அருளால் சனியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ அதனால் நாளைய சனி பகவானுக்கு உகந்த சதுர்த்தி வந்திருக்கிறதுனால நாளை நாள் விநாயகரை இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க. எந்த முறையில் வழிபாடு செய்யணும், எப்படி செய்தால் சனி பகவானுடைய அருளில் நாம் பெற முடியும், அதாவது கஷ்டங்கள் நீங்கி அருள் பெற முடியும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். திரும்பவும் சொல்கிறேன், சனிவே ஆட்டி படைச்ச கடவுள் விநாயக பெருமான். அதனால் விநாயகரை சரணடைஞ்சால் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள்லேருந்து விடுபட முடியும். ஸோ கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்காக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பாருங்கள். நம்பிக்கையோடு பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு செய்யுங்க. கஷ்டங்கள் தீர சனிக்கிழமை விநாயகர் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்காத மனிதனை கிடையாது என்று சொல்லலாம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் இது அளவு அதிகமாக இருக்கும். அவர்கள் போகக்கூடிய இடமெல்லாம் துன்பம் அவர்களை தொடர்ந்து கொண்டே செல்லும். இப்படியான சூழ்நிலைக்கு கிரகங்களுடைய பயிற்சி முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அது மட்டுமின்றி அவர்களுடைய கர்ம வினையும் இன்னொரு காரணம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் காலமெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் எப்படி நிம்மதியாக வாழ்வது? இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த நிலை மாறும் என்று சொல்லப்படுது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் கர்மவினை தீர நாளை சனிக்கிழமை சதுர்த்தியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்ய நமக்கு 2 பொருள் தேவை. ஒன்று தயிர். இது வீட்டிலேயே நாம் உரை ஊற்றியதாக இருந்தால் நல்லது. அது இல்லாதது போனால் கடையில் தயிர் வாங்குங்க. அடுத்தபடி கைப்படி அளவு உளுந்து, அதோடு தென்னை வாங்கி கொள்ளுங்க. அதாவது தென்னைனா தென்னை கிடையாது, தொன்னையை தான் அப்படி சொல்லிட்டேன். தொன்னை வாங்கி கொள்ளுங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இலையில் சிறிய கிண்ணம் போல் செய்திருப்பாங்கள்ல, அதுதான் தொன்னை. அந்த இலையை வாங்கிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் என்னைக்கு இந்த பரிகாரம் செய்யணுன்னா இன்றைக்கே வெள்ளிக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் அந்த தொன்னையில் சிறிதளவு தயிரை ஊற்றி கொள்ளுங்க. அடுத்து கையில் ஒரு கைப்பிடி அளவு உளுந்தையை எடுத்து வைத்து கொண்டு உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் நீங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பிரார்த்தனை தான் உங்களுடைய அனைத்து துன்பங்களையும் தீர்க்கும். அதன் பிறகு அந்த உளுந்தை தயிரில் போட்டு அப்படியே ஊற விட்டு விடுங்க. மறுநாள் நாளை நாள் சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள்ளாக இந்த தயிரை உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் கொண்டு வைத்து விடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரம், விநாயகர் இருக்கக்கூடிய அரச மரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப நல்லது. பகல் 12 மணிக்குள் வைக்க முடியாதவங்க மதியம் உச்சி வேலைக்கு பிறகு சனிக்கிழமை இரவு 8 மணிக்குள் நாளை நாள் எப்போ வேணாலும் வைத்து விடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரேனும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டாலோ அல்லது துன்பப்படுபவர்கள் சிறு வயதில் உள்ளவர்களாக இருந்தாலோ அவர்களுக்கு பதிலாக இந்த பரிகாரத்தை வீட்டில் உள்ளவர்கள் நாளை நாள் செய்யலாம். இதை யார் செய்தாலும் அரச மடத்தில் வைத்து விட்டு திரும்பி வரும்போது வீட்டுக்குள் நேரடியாக வராமல் கை கால்களை அலம்பிய பிறகுதான் வர வேண்டும். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை நாளை சதுர்த்தியில் செய்து வர வேண்டும். அதிகமான துன்பத்தில் அவதிப்படுபவர்கள் இதை நீங்கள் செய்தால் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது.
அதேபோல் வெள்ளிக்கிழமை இரவு இதை ஊற வைக்க முடியாதவங்க சனிக்கிழமையில் 1 மணி நேரம் இப்படி ஊற வைத்தா கூட போதும். நம்மளுடைய துன்பங்கள், கிரகதோஷங்கள், கர்மவினை, வியாதி அனைத்துமே தீரும். ஸோ அதுக்கான ஒரு பரிகாரம் இது அற்புதமான பலனை தரும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து பலன் பெறுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது. ஸோ இதுதான் நாளைய சனிக்கிழமை சதுர்த்தியில் செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பலன்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நாளைய சனிக்கிழமை எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு பல நல்ல வாய்ப்பு தேடி வரும். வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்ல நீங்கள் விரும்பிய வேலையை செய்ய கடவுள் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்றபடி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதிக வட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது. செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு நாளை நாள் துணிச்சலோடு செயல்படணும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசணும். வேலையில் வியாபாரத்தில் நேர்மையோடு இருக்கணும். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய நாள். தோற்றமும் அழகும் இருக்கும். வசீகரத்தன்மையோடு செயல்படுங்க. யாராலும் நடத்தி முடிக்க முடியாத காரியத்தை நீங்கள் செய்து காட்டுவீங்க. அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. புது விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். வேலை தேடி காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உற்சாகமான நாளாக நாளை நாள் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமையும். இறை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கவலைப்படக்கூடாது. மனதைரியத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு வாய்ப்பு கை நழுவி சென்றால் நிச்சயம் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை மனதில் வைத்து செயல்படுங்க. குட்ட குனிந்து கொண்டே செல்லக்கூடாது. அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்கு எதிர்பாராத பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்கள் கையை வந்து சேரும். மன திருப்தி கிடைக்கும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலவும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. வேலையில் வியாபாரத்தில் எதிர்பாராத நல்லது நடக்கும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். வேலையில் பின்னடைவு உண்டாகும். இன்றைக்கான வேலையை நாளை பார்க்கலாம் என்ற எண்ணம் வரும். கவனமாக செயல்படணும். கூடுமான வர சோம்பேறித்தனத்தை விட்டு வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் செலுத்துவது நல்லது. இறை வழிபாடு செய்யுங்க. மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்க. நல்லதே நடக்கும். அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு குழப்ப மனநிலையில் இருப்பீங்க. எந்த முடிவை எடுப்பது எந்த முடிவை எடுக்கக்கூடாது என்ற தடுமாற்றம் வரும். கூடுமான வர முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுங்க. அன்றாட வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரங்களுக்கு முன்கோபத்தை குறைக்க வேண்டும். பேசுவதை குறைக்க வேண்டும். வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். வாக்குவாதம் வேண்டாம். எதிர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் அனுசரணை தேவை. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கம்மியாக பேசினாலே இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். புது வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். சுப செலவு ஏற்படும். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் தூங்க. பேச்சுவார்த்தைகள் நடக்கும். காதல் கைகூடும். திருமண வர செல்லும். நாளை நாள் இனி நாளாக அமையும். அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அடுத்தவர்கள் பிரச்சனையில் மூக்கம் நுழைக்கக்கூடாது. இதனாலேயே சில சமயம் உங்களுக்கு கெட்ட பெயர் வரும். ஆனால் நிம்மதி கெட்டு போகாது. நீண்ட தூர பயணத்தின் போது மட்டும் கவனம் இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பேசாதீங்க. காய்கறி நறுக்கும் போது கூட கவனமாக இருந்து கொள்ளுங்க. சின்ன சின்ன காயம் வர சின்ன வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதிகமாக உழைப்ப முதலீடாக போட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். தேவையான இடத்தில் தேவையான ஓய்வை எடுத்துக்கொள்வது நல்லது. அப்புறம் மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை எதிர்பாராத நன்மை நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்க காத்து கொண்டு இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனை உங்களை விட்டு விலகும். மன நிம்மதி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான சகல வசதிகளை செய்து கொடுத்து சந்தோஷத்தை அடைவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையால் குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். ஸோ இதுதாங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து இந்த பரிகாரமும் இந்த பலனும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.